முக்கியமான விஷயம் சொல்றேன். நாளைக்கு இந்த வழக்கு மேல, இந்த அடிப்பட்டவங்க மேல அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சி அடிச்சவங்க மேல எஃப்ஐஆர் போடல அப்படின்னா கண்டிப்பா இது பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்போம். ஏன்னா இது தலைவருடைய நேரடி பார்வையில் உள்ள ஒரு தொகுதியா மாறிடுச்சு. அது நாளைக்கு இது நீ ஒரு 5 பேரை அனுப்பி இருக்கிறோம், நீ 5 பேரை அடிச்சு இவ்வளவு மோசமான சூழ்நிலை கொண்டு போயிட்ட. தாவேக்கால உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கூட்டம் எப்படி, எங்களுடைய பலம் என்னன்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். நாளைக்கு அதே இடத்துக்கு அதே வார்டுல 100 பேருக்கு மேல நாங்க வந்தோம்னா நீங்க எப்படி தாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா மக்கள் ஆதரவு எங்ககிட்ட தான் இருக்கு. இந்த 4 தொகுதியை எந்த கொம்பனாலையும் அசைக்கவும் முடியாது. நீ ஒரு தாவேக்கா நிர்வாகிகள் மேல கை வைக்கணும்னு நினைச்சானா அவன் வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்க அமைச்சு கொடுப்போம். இப்பயும் சொல்றோம், சட்டம் எங்களுக்கு தெரியும், சட்டத்தை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு எந்த அசம்பாவிதமும் செய்யாம வெறும் அடியை வாங்கிட்டு இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்க. இது ஒரு கடைசி எச்சரிக்கையா நான் இந்த இடத்துல சொல்றேன். மனுஷங்களை யாரு 100 பேர் சேர்ந்து 50 பேர் 100 பேர் சேர்ந்து 6 பேரை போட்டு அடிக்கிற இவருக்கு ஐசியூல வச்சிருந்தாங்க. லாஸ்ட் மினிட் சிடி ஸ்கேன் ஒரு தாய்மார் இருந்தா, உங்க வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு நடந்துப்பீங்களா? இன்னும் பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு கூட உங்களை அடிச்சாங்களா? எல்லாருமே அடிச்சாங்க, உங்களையும் பக்கம் அடிக்கிறாங்க, தகாத வார்த்தையில பேசுறாங்க போலீஸ்.